வெயிலின் தாக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெயிலில் முட்டையை உடைத்து ஆஃப் பாயில் போட முயன்றவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 15 நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களாக 108 டிகிரி வரை சேலத்தில் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் யாரும் 12 மணிக்கு மேல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை யாரும் பொதுமக்கள் அவசியம் இல்லாமல் வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கத்தை பொதுமக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பிரபாகரன் என்பவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரேற்கக்கூடிய நினைவு ஸ்தூபி முன்பு முட்டையை கொண்டு ஆஃப் பாயில் போட முயற்சித்தார். இதனை கண்ட அந்த வழியாக வந்த சேலம் டவுன் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு கண்ணா இதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்கிறீர்களா, பொது இடத்தில் இவ்வாறு கூட்டத்தை கூட்டி ஆஃப் பாயில் போட முயற்சி செய்திருக்கிறார் என்று கூறி கேள்வி கேட்டிருக்கிறார். இதற்கு அவர் எந்த ஒரு பதிலும் சரியாக கூறாததால் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார். இது மட்டுமின்றி உடன் வந்த இன்னொரு நபரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக சேலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த வெயிலின் தாக்கத்தை முட்டையை கொண்டு ஆஃப் பாயில் போட்டு பொதுமக்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தை எடுத்துரைப்பதற்காக முயற்சி செய்த இவரை தற்போது காவல்துறை அழைத்து சென்று விசாரணைக்கு அழைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மௌலிஷா, தகவல்களுக்கு நன்றி திருமலை.